வணக்கம் மாணவ மாணவிகளே. நாங்கள் தரம் 11 வரலாறு பாடத்தில் நேற்றைய வீடியோவில பிரித்தானியர் அலகு 2ல பிரித்தானியரின் ஆசிய வருகை பற்றி பார்த்தோம். இன்றைய வீடியோவில இலங்கை மீது பிரித்தானியரின் கவனம் ஈர்க்கப்படல் என்ற விடயத்தை பற்றி தான் நாங்கள் இன்றைய வகுப்பில பார்க்க இருக்கிறோம். அது தொடர்பான வினா விடைகளும் உங்களுக்கு நான் அந்த வகுப்புல செய்து விடுவேன். அதற்கு முதல் நீங்கள் இந்த வீடியோவுக்கு புதுசு என்று சொன்னால், நான் மிஸ்ஸஸ் மோகனாம்பாள் சிவகுமார், ஓய்வு பெற்ற ஆசிரியை. 30 வருட அனுபவத்தினை பயன்படுத்தி இந்த தரம் 11, அதாவது ஓயல் பரீட்சை எழுதுகிற இந்த மாணவர்களுக்கு இந்த வரலாறு பாடத்தை கற்பிப்பதன் மூலம் நீங்கள் அதிக அளவில் பயனடைவீர்கள் என நினைக்கின்றேன். வாங்க இன்றைய வீடியோக்குள்ள போவாங்க. இலங்கை மீது பிரித்தானியரின் கவனம் ஈர்க்கப்படல் என்ற தலைப்பில் தான் நாங்கள் இன்றைய தலைப்பில் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். இதுல நாங்கள் நேற்றைய வகுப்புல பார்த்த நாங்கள், அதாவது இலங்கைக்கு வருகை தந்த ஐரோப்பிய இனத்தவர்கள், அதுல நாங்கள் 3 பேருடைய பெயரை பற்றி சொன்னான். ஒன்று போர்த்துகேயர், ஒல்லாந்தர், மற்றது ஆங்கிலேயர்னு சொல்லி பார்த்த நாங்கள் ஐரோப்பிய இனத்தவர்கள். இதுல நாங்கள் இந்த பிரித்தானியருக்குத்தான் நாங்கள் இப்ப கூடிய கவனம் செலுத்த போகின்றோம். இந்த பிரித்தானியர் சொல்லுகிற போது ஆங்கிலேயர் என்றதான் கருத்து. அப்ப இதுல நாங்கள் இந்த இலங்கை மீது பிரித்தானியரின் கவனம் எவ்வாறு ஈர்க்கப்படுகின்றது. ஆங்கிலேயர் இந்த இந்தியாவிற்கு வந்து 100க்கும் மேற்பட்ட ஆண்டுகள் செல்லும் வரை இலங்கை மீது அவர்கள் தமது கவனத்தை செலுத்தவில்லை. அப்ப அவர்கள் இலங்கை மீது முதல் 100க்கும் மேற்பட்ட ஆண்டுகள் நாங்க பார்த்தோம்னு சொன்னா இலங்கை மீது அவ்வளவு கவனத்தை செலுத்தவில்லை. அப்ப இதுல இந்த காலகட்டத்தில் ஆங்கிலேயர் இந்தியாவில தமது பலமான ஆதிக்கத்தை நிலைநிறுத்தி கொள்ளாமைக்கு போர்த்துகேயரும் பின்னர் ஒல்லாந்தரும் இலங்கை தீவில் கடற்கரை ஓரமாக ஒரு சக்தி வாய்ந்த கோட்டை தொகுதி ஒன்றை கொண்டிருந்தமை காரணமாக இருந்திருக்கலாம். அப்ப அவர்கள் இலங்கை மீது கவனம் செலுத்தாமைக்கு காரணம் என்னன்னு சொன்னால், இந்தியாவிலே ஒரு பலமான ஆதிக்கத்தை அவர்கள் நிறுத்தி கொள்ளாமைக்கு காரணம் இந்த போர்த்துகேயரும் ஒல்லாந்தரும் இந்த இலங்கை தீவினுடைய கரையோர பகுதியில ஒரு பலம் வாய்ந்த கோட்டை தொகுதி ஒன்றை வைத்திருந்தார்கள். அப்ப இதன் என்றாலும் 18ஆம் நூற்றாண்டின் முன்னரை பகுதியில் இந்தியாவில முகலாய பேரரசு வீழ்ச்சியுற தொடங்கியதுடன் அதுவரை வர்த்தகத்தில் மாத்திரம் கவனம் செலுத்திய இந்த ஆங்கிலேயர் இந்தியாவில அரசியல் அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள எத்தனித்ததுடன் இலங்கை மீதும் அவர்களது கவனம் ஈர்க்கப்பட்டது. அப்ப இலங்கை மீது இந்த பிரித்தானியருக்கு எப்ப கவனம் ஈர்க்கப்பட்டன்னு சொன்னால், அதற்கு 2 காரணிகள் காரணமா அமைந்திருக்கின்றது. ஒன்று இலங்கையினுடைய அமைவிடா. அதே போல 2வது காரணம், இலங்கையில கருவா உட்பட பெறுமதி வாய்ந்த வர்த்தக பொருட்கள் கிடைக்க பெற்றமை. அப்ப இதுல நாங்கள் இலங்கையினுடைய அமைவிடம் என்று நாங்கள் சொல்லுகிற போது இலங்கையின் அமைவிட முக்கியத்துவம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னு சொன்னா, இலங்கை ஒன்று இந்தியாவுக்கு அருகிலே இருந்திருக்கின்றது. அதே போல இந்த வங்காள விரிகுடா உள்ளிட்ட இந்தியாவை சூழ உள்ள கடற்பிரதேசங்களில் இந்த கடற்படை வியாபார ஆதிக்கத்தை நிலைநிறுத்த ஒரு பொருத்தமான இடமாக இது இருந்திருக்கின்றது. அப்ப அதே நேரம், அதாவது இந்தியாவுக்கு அருகில இருந்ததான் முதலாவது இலங்கையின் அமைவிட முக்கியத்துவத்துல முதலாவதாக சொல்லப்படுகிறது. மற்றது இந்து சமுத்திரத்தின் மத்தியில இலங்கை அமைந்திருக்கின்றது. அதே போல பிரான்சியருடன் பிரித்தானியர்களுக்கு மோதல் ஏற்படும் சந்தர்ப்பங்களில் இந்த பழுதடைந்த கப்பல்களை திருத்துவதற்கும் இங்க துறைமுக வசதியும் இலங்கையில இருந்திருக்கின்றது. அது என்ன துறைமுகம்னு சொன்னா, அந்த இலங்கையில இருந்த இந்த பிரபல்யமான துறைமுகம் எதென்று சொன்னால் திருகோணமலை துறைமுகம். அப்ப இந்த காரணி இதுல இந்த இலங்கையின் அமைவிடம் என்பது இந்த பிரித்தானியருடைய கவனம் ஈர்க்கப்பட்டதுக்கு முதலாவது காரணமா இருக்கு, இலங்கையின் அமைவிடம். அப்ப ஒன்று இந்தியாவுக்கு அருகிலே அமைந்திருந்தமை, அதே போல அவர்கள் அந்த வியாபாரத்தை செய்வதற்கும் பழுதடைந்த கப்பல்களை திருத்துவதற்கு அவர்கள் தரித்து நிற்பதற்கு திருகோணமலை துறைமுகம், கப்பல்களை நிறுத்துவதற்கு அந்த துறைமுகம் பயன்படுத்தக்கூடியதாக இருந்தமை இந்த இலங்கையின் அமைவிடத்துக்குள்ள வரும். அதே இலங்கையில நல்ல பெறுமதி வாய்ந்த வர்த்தக பொருட்கள், இப்ப கருவாவோட ஏலம், கராம்பு, மிளகு, மற்ற ரத்தினக்கல், யானை தந்தம், இப்படியான நல்ல பெறுமதி வாய்ந்த வர்த்தக பொருட்களும் இலங்கையில கிடைக்கப்பெற்றிருந்தது. அதே நேரம் இலங்கை இந்தியாவுக்கு அருகில் இருந்தமையாலும் வங்காள விரிகுடா உட்பட இந்தியாவை சூழ உள்ள கடற்பிரதேசங்களில் இந்த கடற்படை வியாபார ஆதிக்கத்தை நிலைநிறுத்த பொருத்தமான இடமாக இருந்தமையால் ஆங்கிலேயருக்கு அதன் தேவை முக்கியமானதாக இருந்தது.
இதை விட பிரான்சியரோட பிரித்தானியருக்கு வங்காள விரிகுடா பிரதேசத்தில் மோதல் ஏற்பட்ட போது, அதாவது வந்து பிரான்சியரோட இந்த பிரித்தானியருக்கு வங்காள விரிகுடா பிரதேசத்துல மோதல் ஏற்பட்ட போது, அந்த கப்பல்கள் பழுதடைகிற போது அதனை திருத்திக் கொள்ள ஒரு பொருத்தமான துறைமுகம் ஒன்று அவர்களுக்கு அவசியமாக இருந்தது. அந்த வகையில தான் இலங்கையினுடைய அந்த திருவோணமலை துறைமுகத்தின் மீது அவர்களுடைய கவனம் திரும்புகின்றது. அப்ப திருவோணமலை துறைமுகம் அவர்களுக்கு ஏன் முக்கியத்துவம் வாய்ந்த காணப்பட்டான்னு சொன்னா, பிரான்சியரோட சண்டை பிடித்து மோதல் ஏற்படைக்கு அந்த பழுதடைந்த கப்பல்களை கொண்டே நிறுத்துவதற்கு ஒரு பொருத்தமான துறைமுகம் ஒன்று தேவைப்பட்டது. அதனாலே அவர்களுடைய கண்ணுக்கு தென்பட்டது இந்த இலங்கையினுடைய திருவோணமலை துறைமுகம். அப்ப அதுல கூட கவனம் செலுத்தி இருக்கிறான். அப்ப ஏன் இந்த திருவோணமலை துறைமுகத்தின் மீது இந்த ஆங்கிலேயருடைய கவனம் ஈர்க்கப்பட்டது? அதுக்கு என்ன காரணம்? அதாவது திருவோணமலை துறைமுகத்தின் மீது இந்த ஆங்கிலேயருடைய கவனம் ஈர்க்கப்பட்டதுக்கு என்ன காரணம்? ஒன்று வந்து திருவோணமலை துறைமுகம் வங்காள விரிகுடாவை நோக்கி அமைந்திருத்தல். அதுதான் முதலாவது காரணம். திருவோணமலை துறைமுகம் வங்காள விரிகுடாவை நோக்கி அமைந்திருந்தமை. இரண்டாவது காரணம், இந்தியாவின் கிழக்கு கரையோரத்தில் ஆங்கிலேயரின் கடற்படை பலத்தை பாதுகாத்துக் கொள்ள இந்த துறைமுகத்தின் அமைவிடம் மிகவும் முக்கியத்துவமாக இருந்திருக்கின்றது. அப்ப இதிலே வந்து இந்த அமைவிட முக்கியத்துவம் என்பது துறைமுகத்தின் அமைவிட முக்கியத்துவம் ஒரு காரணமாக இருந்திருக்கின்றது. அதுல மூன்றாவது பாருங்க, வடகிழக்கு பருவக்காற்று காலத்தில் கப்பல்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு இந்த திருவோணமலை துறைமுகம் பயன்படுத்தி கொள்ள முடிந்தது. ஏன்னு சொன்னா, இந்த பருவக்காற்று காலத்துல வந்து கப்பல்களை வந்து நங்கூரமிட்டு அதே நேரம் அதை பாதுகாப்பாக நிறுத்தி கொள்ள இந்த துறைமுகம் பயன்படுத்தப்பட்டிருக்கு, இந்த திருவோணமலை துறைமுகம். அதனாலதான் இந்த திருவோணமலை துறைமுகத்தின் மீதான இந்த ஆங்கிலேயருடைய கவனம் ஈர்க்கப்பட்டது. காரணம் வந்து ஒன்று, இந்த துறைமுகம் வங்காள விரிகுடாவை நோக்கி அமைந்திருந்தமை. அடுத்தது வந்து இவர்கள் வந்து அந்த துறைமுகத்தினுடைய அமைவிடம் என்பதும் ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருந்திருக்கின்றது. அதே போல பருவக்காற்று காலம். ஏனென்றா உங்களுக்கு தெரியும், இலங்கையில 2 விதமான பருவக்காற்றுகள் வீசுகின்றது. ஒன்று வடகிழ் பருவக்காற்று, மற்ற தென்மேல் பருவக்காற்று. அப்ப இதுல வடகிழ் பருவக்காற்று காலத்துல இங்க வந்து கப்பல்களை பாதுகாப்பாக நங்கூரமிட்டு நிறுத்தி வைப்பதற்கு இந்த துறைமுகம் சரியான ஒரு துறைமுகமாக காணப்பட்டிருக்கு. எனவே ஆங்கிலேயர் இந்த துறைமுகத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். அப்ப அதே நேரம் இதுல நாங்கள் இந்த படம் இந்தியா இது, அதே போல இது வந்து இதுல காட்டப்பட்டிருக்கிறது இலங்கை. அதே போல நாங்கள் இங்கால வந்து பார்த்தோம்னு சொன்னா இந்த வங்காள விரிகுடா, இதுல வந்து வங்காள விரிகுடா. அதே போல இந்த பகுதியெல்லாம் இந்து சமுத்திரத்தினுடைய மத்தியில தான் இதெல்லாம் இந்து சமுத்திரம். இதன் மத்தியில இலங்கை அமைந்திருக்கு. இது இலங்கை. அதே நேரம் இது இந்தியா. இந்த ரெண்டுக்கும் இடையில அதாவது வந்து ஒரு இடைவெளி இருக்குது. அது வந்து என்னன்னு சொன்னா, அந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட இடைவெளி தான் பாக்கு நீரிணை. இந்த இடைவெளி இலங்கையையும் இந்த இந்தியாவையும் பிரிக்கின்ற ஒரு நீரிணை தான் இந்த பாக்கு நீரிணை. இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிற அந்த இடைப்பட்ட இடைவெளி. அப்ப இந்த பாக்கு நீரிணை 32 கிலோமீட்டர் நீளம் முடியாது. இந்த படத்தை வச்சு நான் இதுல உங்களுக்கு சொல்றேன். அதாவது வந்து இந்த பாக்கு நீரிணை எடுத்தோம்னு சொன்னால், அதாவது வந்து இது இந்த ரெண்டுக்கும் இடையில, இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில இந்த பாக்கு நீரிணை அமைந்திருக்கு அந்த இடைவெளியில. அப்ப அது 32 கிலோமீட்டர் நீளமானது. அப்ப இதுலதான் இந்த இந்து சமுத்திரம் இதுல இருக்கு, படத்துல இந்த திருவோணமலை இருக்கின்றது. அப்ப இதை வச்சுக்கொண்டு இலங்கையினுடைய அமைவிடமும் திருவோணமலை துறைமுகமும் என்பது இதுல காட்டப்பட்டிருக்கு. இந்தியாவின் பாதுகாப்பிற்காகவும் இந்து சமுத்திர கடற்படை நடவடிக்கைகளுக்காகவும் ஒரு பொருத்தமான ஒரு கேந்திர நிலையமாக இந்த திருவோணமலை துறைமுகம் பிரான்சியர் வசப்படுமாயின் அது தமக்கு பாதிப்பாக அமையும் என்பதை இந்த ஆங்கிலேயர் ஏற்கனவே தெரிந்து வைத்திருந்தனர். இதனாலதான் இலங்கையின் புவியியல் அமைவிட முக்கியத்துவம், திருவோணமலை துறைமுகத்தின் விசேட முக்கியத்துவமும் இந்த ஆங்கிலேயருடைய கவனத்தை இந்த நாட்டின் மீது திருப்புவதற்கான காரணங்களுள் முதன்மையாக காணப்பட்டது. ஆகவே இவர்களுடைய கவனம் ஈர்க்கப்பட்டதுக்கு பிரதான காரணம் இந்த திருவோணமலை துறைமுகத்தினுடைய விசேட பண்புகள். இதை விட இலங்கை வந்து கருவா உட்பட வாசனை திரவியங்களுக்கு ஒரு புகழ்பெற்ற நாடாக விளங்கி இருக்கின்றது. அப்ப இந்த கருவா வந்து ஒரு நல்ல ஒரு விலை கூடின ஒரு பொருள். அப்ப ஐரோப்பிய சந்தையில அதிக கேள்வி நிலவி இருக்கு. என்னன்னு சொன்னா, இந்த கருவா வந்து நல்ல இலங்கை கருவா உயர்தரமான ஒரு கருவாவாக காணப்பட்டபடியாரு. அப்ப இது இலங்கையில விளைந்ததால இந்த கருவா வியாபாரத்தால ஒல்லாந்தர் எல்லாம் அதிக அளவுக்கு லாபம் ஈட்டி இருக்கிறார். அப்ப இதை வந்து அறிஞ்சிருக்கணும் இந்த ஆங்கிலேயர், அதாவது இந்த பிரித்தானியர் தெரிந்து வைத்திருந்தனர். அப்ப இதால என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த பிரித்தானியர் இந்த கருவா வியாபாரத்தின் தனி உரிமையை தாம் கையேற்பது பிரித்தானியருக்கு மிக அவசிய தேவையாக இருந்தது. அப்ப இதுல வந்து ஒல்லாந்தர் கருவா வியாபாரத்தால லாபம் ஈட்டினார். இதை பிரித்தானியர்கள் அறிந்து கொண்டார்கள்.
எனவே தாங்கள் இதை எப்படி சரி கையேற்கணும் என்று சொல்லி ஆசை கொண்டார்கள். எனவே கர்வாவுக்கு மேலதிகமாக அவர்கள் மிளகு, ஏலம், கராம்பு, முத்து, ரத்தின கற்கள், அதே போல யானை தந்தம் இதெல்லாம் அதிக விலைக்கு விற்கக்கூடிய வர்த்தக பொருட்களாக இருந்தது. அப்ப இவ்வளவு பொருட்களும் இந்த கூடின விலைக்கு விற்கக்கூடிய ஒரு வர்த்தக பொருட்கள். அப்ப இதனால இப்படியான காரணங்களாலதான் இந்த ஆங்கிலேயர் இலங்கையின் அரசியல் அதிகாரத்தை சமதாக்கிக் கொள்வதில கூட கவனம் செலுத்தியதாக தெரிய வருகின்றது. ஆகவே இங்க நாங்கள் அந்த வர்த்தகம் என்றது மிகவும் இதுல முக்கியமானதாக காணப்படுகின்றது. அப்ப இதுல நான் இப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்ப திருவோணமலை துறைமுகத்தின் மீது ஆங்கிலேயருடைய கவனம் மேல நாங்கள் அந்த ஈர்க்கப்பட்ட காரணங்கள் பார்த்து நாங்கள் திருவோணமலை துறைமுகத்தின் மீது ஏன் இவர்களுக்கு அந்த ஈர்ப்பு ஏற்பட்டான்னு சொன்னா ஒன்று வங்காள விரிகுடா பிரதேசத்தை நோக்கி அமைந்திருந்தமை, அதே போல இந்த இந்தியாவின் கிழக்கு கரையோரத்தில் ஆங்கிலேயருடைய கடற்படை பலத்தை பாதுகாக்க ஒரு பொருத்தமான துறைமுகமாக இந்த திருவோணமலை துறைமுகம் காணப்பட்டிருந்தமை, அதே போல பருவக்காற்று காலம், குறிப்பாக வடகிழ் பருவக்காற்று காலத்துல கப்பல்களை பாதுகாப்பாக நங்கூரமிட்டு வைக்கிறதுக்கு இந்த திருவோணமலை துறைமுகம் பொருத்தமாக இருந்திருக்கின்றது. அதனால இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அதே போல இந்த பிரித்தானியர் இலங்கை வியாபாரத்துல தனி உரிமையை தமதாக்குவதற்காக முயன்றமைக்கான காரணங்களை நாங்க பார்த்தோம்னு சொன்னா, அதாவது இவர்கள் இந்த இலங்கை வியாபாரத்துல அதை தனி உரிமையை தமதாக்க முயன்றமைக்கு என்ன காரணம்னு சொன்னா, ஒன்று இலங்கையின் கருவா உள்ளிட்ட சகல வாசனை திரவியங்களும், இப்ப நான் சொன்னேன் இந்த வாசனை திரவியங்கள் இருக்குதுல, அப்ப அந்த சகல எல்லா வாசனை திரவியங்களுக்கும் புகழ்பெற்ற நாடாக இலங்கை விளங்கி இருக்கின்றது. அந்த கருவாவில இருந்து கராம்பு, மிளகு, மற்ற ரத்தின கற்கள் இதுகள் எல்லாம் ஒரு இந்த வாசனை திரவியங்களுக்கு ஒரு புகழ்பெற்ற நாடாக இலங்கை விளங்கி இருந்திருக்கு. அப்ப அதை அவர்கள் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் பிரித்தானியர். அதே போல இலங்கையில விளைந்த உயர்தரமான கருவாவுக்கு ஐரோப்பிய சந்தையில நிறைய கேள்வி இருந்திருக்குது. அப்ப அதாலையும் அவர்கள் அதுல கூட விருப்பம் கொண்டார்கள். அத மாதிரி இந்த கருவா வியாபாரத்துல ஒல்லாந்தர் கூடிய பெருமளவு லாபத்தை நாம் ஈட்டிக் கொள்வதற்காக அதிக விலைக்கு இந்த நான் சொன்ன இந்த பொருட்களை கூடின விலைக்கும் விற்கக்கூடியதாக இருந்தது. ஆகவே இந்த வாசனை திரவியங்கள்ல அதிக அளவு வருமானத்தை பெறக்கூடிய ஒரு தன்மை காணப்பட்டிருந்தது. அப்ப இதனாலதான் நாங்கள் இந்த பிரித்தானியர் இலங்கை வியாபாரத்தின் தனி உரிமையை தமதாக்க முயன்று கொண்டார்கள். அப்ப இது நாங்கள் அந்த திருவோணமலை துறைமுகத்தின் மீது இவர்கள் அந்த கவனம் ஈர்க்கப்பட்டமைக்கான காரணங்களை நாங்கள் இதுல பார்த்திருக்கிறோம். அத மாதிரி இந்த ஆங்கிலேயருக்கும் கண்டி ராஜ்யத்துக்கும் இடையிலான தொடர்புகள் இதை நாங்க பார்த்தோம்னு சொன்னா, இந்த போர்த்துகேயரை இந்த நாட்டில இருந்து வெளியேற்றுவதற்கு ஒல்லாந்தரின் உதவியை பெற்றுக்கொண்டது போல ஒல்லாந்தர வெளியேற்றுவதற்கு இன்னொரு அந்நிய ஐரோப்பியருடைய உதவியை பெற்றுக்கொள்வதில கண்டி மன்னர்கள் கவனம் செலுத்தினர். அப்ப உங்களுக்கு தெரியும் ஐரோப்பிய இனத்தவர்கள் 3 பேர், ஒன்று போர்த்துகேயர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர். அப்ப இதுல போர்த்துகேயரை இந்த நாட்டிலிருந்து வெளியேற்றுறதுக்கு ஒல்லாந்தர்கிட்ட உதவி பெறப்பட்டது. பிறகு இந்த ஒல்லாந்தரை வெளியேற்றுறதுக்கு இன்னொரு அந்நிய ஐரோப்பியர்கிட்ட உதவி பெறப்பட்டது. அப்ப அவர்களை வெளியேற்றுவதற்கு இந்த கண்டி மன்னர்கள் கவனம் செலுத்தி இருக்கிறார். இந்த கண்டி என்று சொன்னா மலையகம். அப்ப இந்த கண்டியின் இன்னொரு பெயர் இருக்கு, செங்கடகல என்று சொல்றது, செங்கடகல என்று சொல்லலாம் இந்த கண்டிய. அப்ப இந்த கண்டி மன்னர்கள் கவனம் செலுத்தி இருக்கிறார். அப்ப இதற்கமைய இந்த கீர்த்தி ஸ்ரீ ராயசிங்க மன்னரால இந்தியாவில இருந்த ஆங்கிலேயரிடமும் பிரான்சியரிடமும் தூதுவர்கள் அனுப்பப்பட்டனர். அப்ப இந்த கண்டிய மன்னன் கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்க மன்னரால இந்தியாவில இருந்த இந்த ஆங்கிலேயருக்கும் பிரான்சியருக்கும் தூதுவர்கள் அனுப்பப்பட்டனர். அப்ப அந்த ஆங்கிலேய தூதுவர்கள் என்ன செய்தார்கள், கண்டிக்கு வருகை தருவதற்கான ஒரு பின்னணி இதன் விளைவாகவே உருவானது. அப்ப இங்க அந்த கண்டிய மன்னன் தான் அந்த அப்படியான சூழலை உருவாக்கி கொடுக்கிறான். அப்ப இங்க இந்த ஆங்கிலேயர் இந்த நாட்டின் கரியோரத்தை கைப்பற்றிக் கொள்வதற்கு முன்னர் அவர்களுடைய தூதுவர்கள் மூலம் காலத்துக்கு காலம் கண்டிக்கு வருகை தந்திருந்தனர். அப்ப மெல்ல மெல்ல இந்த நாட்டின் கரியோரத்தை கைப்பற்றிக் கொள்வதற்கு முன்னர் அவர்கள் அந்த தூதுவர்கள் மூலம்தான் காலத்துக்கு காலம் கண்டிக்கு வருகை தந்திருந்தார்கள் இந்த பிரித்தானியர்கள். அப்ப பிரித்தானியர் உங்களுக்கு தெரியும் இலங்கைக்கு வந்தது கிபி 1796 ஆண்டு தான் அவர்கள் வந்தது இலங்கைக்கு. 1948 வரை, அதாவது இலங்கை சுதந்திரம் அடையும் வரை அந்த காலப்பகுதி வரைக்கும் இந்த பிரித்தானியருடைய ஆட்சி இருந்திருக்கு. அப்ப இந்திய காலத்துக்கு காலம் அந்த தூதுவர்கள் மூலம் கண்டிக்கு வருகை வந்திருந்தனர். முதலாவது தூதுவர் 1762 ஜோன் பைபஸின் வருகை. அது மாதிரி 1782 கியூ பொயிட்டின் வருகை. அதே போல 1795 ராபர்ட் ஆண்ட்ரூஸின் வருகை. அப்ப இந்த 3 தூதுவர்கள் அதாவது இந்த நாட்டின் கரையோரத்தை கைப்பற்றிக் கொள்ள முன்னர் அவர்களுடைய தூதுவர்கள் 3
கண்டிக்கு வருகை தந்திருந்தனர். அந்த தூதுவர்கள்லாம் இந்த மூவரும். அப்ப இவர்கள் வந்து ஒவ்வொரு காலப்பகுதியில இப்ப யோன் பைபஸ் வந்து எத்தனையாம் ஆண்டுன்னு சொன்னா 1762. இது அந்த பகுதி ஒன்று வினாக்களுக்குள்ள கேட்கலாம். யோன் பைபஸ் எத்தனையாம் ஆண்டு அவர்களுடைய வருகை அமைந்திருந்தது? 1762 கிபி. அதே போல கியூபோயிட்டின் வருகை கிபி 1782 அவர்களுடைய வருகை இருந்தது. அதே போல ராபர்ட் ஆண்ட்ரூஸின் வருகை 1795. அப்ப இதுல வந்து முதலாவது வந்து இந்த 1762 யோன் பைபஸின் வருகையில வந்து யார் கண்டிராட்சி ஆட்சியாளனா இருந்தார் என்று சொன்னால் கீர்த்தி சிறி ராஜசிங்கன். அதே போல இந்த 1782 கியூபொயிட்டின் வருகிற போது அங்க கண்டிராட்சிய மன்னனாக இருந்தவன் ராஜாதி ராஜசிங்கன் இந்த 1782 கண்டியில மன்னனாக இருந்தான். பிறகு 1795 ராபர்ட் ஆண்ட்ரூஸின் வருகையின் போது கண்டி ராஜ்யத்துல மன்னனா இருந்தவனும் ராஜாதி ராஜசிங்கன். அப்ப முதலாவதுல இருந்தது 1762 கீர்த்தி சிறி ராஜசிங்கன். பிறகு மற்ற ரெண்டிலையும் இருந்த மன்னன் கண்டிய மன்னன் யாருன்னு சொன்னால் ராஜாதி ராஜசிங்கன். இந்த ரெண்டு கியூபொயிட்டின் வருகையின் போதும் ராபர்ட் ஆண்ட்ரூஸின் வருகையின் போதும். அப்ப உண்மையில இந்த கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்கனுடைய காலத்துல இந்த யோன் பைபஸின் வருகை, அதாவது அந்த பயணத்தின் நோக்கம் என்னன்னு சொன்னா இந்த யோன் பைபஸின் வருகை என்ற நோக்கம் வந்து இலங்கையுடன் வர்த்தக தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வது, இலங்கையோட வர்த்தக தொடர்பை ஏற்படுத்துவது. அதே போல அந்த மற்றவரை நாங்கள் எடுத்து சொன்ன அந்த கியூபொயிட்டினுடைய வருகையும் அதுதான், வர்த்தக தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வதுதான் அந்த பயணத்தின் நோக்கம். அதே போல ராபர்ட் ஆண்ட்ரூஸினுடைய வருகையினுடைய நோக்கம் வந்து என்னன்னு சொன்னால் ஒல்லாந்தரின் கோட்டைகளை கைப்பற்றிக் கொள்வதற்கு கண்டி மன்னனின் உதவியை பெற்றுக் கொள்வது. அதாவது ஒல்லாந்தருடைய கோட்டைகளை கைப்பற்றுவதற்கு அந்த அப்போது கண்டிய மன்னனாக இருந்த அந்த ராஜாதி ராஜசிங்கனிடம் இருந்து உதவியை பெற்றுக் கொள்வது. அதுதான் இந்த பயணத்தின் நோக்கம். இப்ப 3 பேரும் இந்த தூதுவர்கள் 3 நோக்கங்களுக்காக வந்திருக்கிறான். அப்ப ஆனபடியால இந்த தூதுவர்கள் மூவரும் காலத்துக்கு காலம் கண்டிக்கு வருகை தந்தவ இந்த காலம் இதுல சொல்லப்பட்ட காலப்பகுதியில். யோன் பைபஸ் இங்கு வரும்போது கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்க மன்னன் கண்டி ராஜ்யத்தின் ஆட்சியாளர். அடுத்த ஆங்கிலேய தூதுவர்கள் இருவரினதும் வருகைகள் இடம்பெற்றது ராஜாதி ராஜசிங்கனின் காலத்தில். அதே போல யோன் பைபஸ் கியூபொயிட்டினதும் வருகையின் போது இலங்கையுடன் வர்த்தக தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வதே ஆங்கிலேயரின் நோக்கம். அப்ப ஆங்கிலேயரின் நோக்கம் அந்த முதல் இருவருடைய வருகை வந்து இலங்கையோட வர்த்தக தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வது நோக்கமாக இருந்திருக்கு. அத்தூதுவர்களுடைய வருகை இடம்பெற்ற காலத்தில் ஒல்லாந்தரும் ஆங்கிலேயரும் மோதல்களை தவிர்த்து என்ன செய்தார்கள் சொன்னா ஒற்றுமையோடு இருந்தனர். இதனால் திருகோணமலை துறைமுகத்தை ஆங்கிலேயர் பயன்படுத்துவதற்கு ஒல்லாந்தர் இடமளித்திருந்தபடியால் இந்த ஒல்லாந்தருக்கு எதிராக கண்டி ராஜ்யத்திற்கு உதவுவதற்கு இங்கே ஆங்கிலேயர் முன்வரவில்லை. அப்ப இதுல வந்து அந்த ஒல்லாந்தருக்கு எதிராக கண்டி ராஜ்யத்துக்கு உதவ ஆங்கிலேயர் முன்வரவில்லை. அப்ப தமது அரசியல் இலக்கான இந்த ஒல்லாந்தரை வெளியேற்றுவதற்கு உதவி செய்யாத ஓர் இனத்தவருடன் வர்த்தகத்தை மேற்கொள்வதற்கு கண்டி மன்னர்கள் விரும்பவில்லை. அப்ப அவர்கள் என்ன செய்தவர்கள், கண்டி மன்னர் ஒல்லாந்தரை வெளியேற்றுவதற்காகத்தான் அவன் இந்த பிரான்சியற்ற ஆங்கிலேயற்ற உதவியை நாடினவன். ஆனா இங்க வந்து அந்த இலக்கு வந்து நிறைவேற்றப்படவில்லை. ஏன்னா அந்த ஒல்லாந்தரை வெளியேற்றுவதற்கு உதவி செய்யாத ஓர் இனத்தவருடன் வர்த்தகத்தை மேற்கொள்ள கண்டி மன்னர்கள் விரும்பல. அப்ப இதனால் இந்த இரு தூதுவர்களின் வருகையால் எந்த விதமான சாதகமான விளைவும் ஏற்படவில்லை. அந்த இரு தூதுவர்கள் சொன்னா ஒன்று யோன் பைபஸ், மற்றது வந்து கியூபொயிட். அந்த தூதுவர்களால அவன் வருகையால விளைவுகள் சாதக விளைவுகள் ஏற்படவில்லை. அதற்கு பிறகு இந்த 1795 தான் அந்த வந்த தூதுவர் தான் ராபர்ட் ஆண்ட்ரூஸ். அவ அந்த ஆண்ட்ரூஸினுடைய காலத்தில்தான் ஆகஸ்ட் மாதத்தில் ஆங்கிலேய படை ஒல்லாந்தர் வசம் இருந்த அந்த திருவோணமலை துறைமுகத்தை கைப்பற்றி கொண்ட பின்னர், அப்ப இதுல வந்து இப்ப இந்த ஒல்லாந்தர் வசம் இருந்த அந்த திருவோணமலை துறைமுகத்தை இந்த ஆங்கிலேய படை கைப்பற்றி கொள்ளுது. யாருடைய காலத்திலேன்னு சொன்ன அந்த ராபர்ட் ஆண்ட்ரூஸ் மலைநாட்டிற்கு சென்று அந்த ராஜாதி ராயசிங்க மன்னனை சந்தித்தார். இலங்கையில் ஒல்லாந்தரின் ஏனைய கோட்டைகளை கைப்பற்றிக் கொள்வதற்கு யுத்தம் நடைபெறும் வேளையில் கண்டி மன்னனின் உதவியை ஆங்கிலேயர் பெற்றுக் கொள்வதே ஆண்ட்ரூஸ் அவர்களின் தூதின் முக்கிய நோக்கமாக இருந்தது. ஆகவே இங்க நாங்கள் அந்த கண்டிய மன்னனுடைய உதவியை இந்த ஆங்கிலேயர் பெற்றுக் கொள்வதற்கு, அதாவது வந்து இந்த கோட்டைகளை ஒல்லாந்தருடைய ஏனைய கோட்டைகளை கைப்பற்றிக் கொள்வதற்கு யுத்தம் நடைபெறும் வேளையில் இந்த கண்டி மன்னன் உதவியை, அதுல கண்டி மன்னனா இருந்தவன் ராஜாதி ராஜசிங்க மன்னன்.
அப்போது ஆங்கிலேயருக்கு உதவி புரிய மன்னர் இணங்கினார். என்றாலும் ஒல்லாந்தருடன் இடம்பெற்ற போர்கள் அவர்கள் எதிர்பார்த்த அளவிற்கு தீவிரமாக இல்லாதிருப்பதை ஆங்கிலேயர் புரிந்து கொண்டனர். இதனால இந்த ஒல்லாந்தரின் இந்த நாட்டிலே இருந்த கோட்டைகளை தமதாக்கிக் கொள்வதில் ஏற்படும் பலாபலனை மன்னருடன் பகிர்ந்து கொள்வதற்கு ஆங்கிலேயர் விரும்பவில்லை. இதன் பெறுவராகத்தான் கண்டி மன்னனின் நிபந்தனைகளை ஏற்று அவனுடன் நீண்டகால நட்புறவு ஒப்பந்தம் ஒன்றை ஏற்படுத்திக் கொள்வதற்கான பேச்சுவார்த்தையில ஈடுபட இந்த ஆங்கிலேயர் முன்வரவில்லை. இதுல அந்த புதல் ஆண்ட்ரூஸ் ராபர்ட் ஆண்ட்ரூஸ் காலப்பகுதியிலாம் நான் மேல சொன்ன விடயங்கள் இடம்பெற்று இருக்கின்றது. அதே போல இதுல அந்த பிரித்தானியருடைய ஆதிக்கத்தை அடுத்தது இதுல அந்த 2-3 அலகு. நான் இப்ப இதுவரை சொன்ன விடயங்களை நாங்களுக்காக பார்த்தோம்னு சொன்னால், அதாவது இந்த இலங்கை மீது பிரித்தானியர் கவனம் ஈர்க்கப்பட்டதற்கான காரணங்களை பற்றித்தான் நான் இப்ப உங்களுக்கு கலந்துரையாடி இருக்கிறேன். அதோட இந்த ஆங்கிலேயருக்கும் கண்டிராட்சியத்துக்கும் இடையில இப்படியான தொடர்புகள் ஏற்பட்டுள்ளது என்ற விடயத்தை பற்றி பார்த்தனாங்க. இப்பொழுது நாங்கள் இந்த கற்ற இந்த பகுதியில ஒரு சில வினாவிடைகளையும் நாங்கள் இதுல நோக்குவோம். முதலாவது வினா கிறிஸ்துவுக்கு பின் 1623ஆம் ஆண்டு ஒல்லாந்தரால் தாக்கப்பட்ட கோட்டை அமைந்திருந்த தீவு எது? அம்பொய்னா தீவு. அதாவது பிராக்கெட்டுக்குள்ள இந்தோனேசியா. ஒல்லாந்தரால் தாக்கப்பட்ட கோட்டை அமைந்திருந்த தீவு எது? அம்பொய்னா தீவு. இரண்டாவது வினா, ஆங்கிலேயரால் இந்தியாவில் அமைக்கப்பட்ட வர்த்தக நிலையங்களை குறிப்பிடுக. சென்னை, பம்பாய், கல்கத்தா. 3 வர்த்தக நிலையங்கள் இந்த ஆங்கிலேயரால இந்தியாவில அமைக்கப்பட்டது. சென்னை, பம்பாய், கல்கத்தா. மூன்றாவது வினா, கிறிஸ்துவுக்கு பின் 1664ஆம் ஆண்டு பிரான்சியரால் இந்தியாவில் அமைக்கப்பட்ட வர்த்தக நிலையங்களை குறிப்பிடுக. 1 பாண்டிச்சேரி, 2 காரைக்கால், 3வது சந்திரநகர். அதே போல இதுல 4வது வினா, தென் ஆசிய நாடுகளை குறிப்பிடுக. இலங்கை, இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், நேபாளம், மாலைதீவு. அடுத்த வினா, தென்கிழக்கு ஆசிய நாடுகளை பெயரிடுக. இந்தோனேசியா, பர்மா, பர்மாவின் மறுபெயர் மியன்மார், பர்மாவின் மறுபெயர் மியன்மார், தாய்லாந்து, மலேசியா, கம்பூச்சியா, வியட்நாம். இது தென்கிழக்காசிய நாடுகள் என்று எடுத்துக்கொள்றான். அடுத்த வினா, இன்று கற்ற பாடப்பிறப்புல முக்கியமான உங்களுக்கு பகுதி 2ற்கு வரக்கூடிய வினா. அதுக்கு நீங்க விரிவான விளக்கங்கள் எழுத வேண்டி வரும். நான் அந்த சுருக்கமாக சொல்றேன். அந்த வினா பிரித்தானியர் இலங்கையை கைப்பற்றுவதற்கு ஏதுவான காரணங்களை குறிப்பிடுக. பிரித்தானியர் இலங்கையை கைப்பற்றுவதற்கு ஏதுவான காரணங்களை குறிப்பிடுக. முதலாவது, இலங்கை இந்து சமுத்திரத்தின் கேந்திர ஸ்தானத்தில் அமைந்திருந்தமை. 2, திருகோணமலை துறைமுகம் இலங்கையில் முக்கியத்துவம் பெற்றிருந்தமை. 3, இலங்கையில் இருந்து வியாபார பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்பது. உதாரணம், கருவா மற்றும் வாசனை பொருட்கள், ஏலம், மிளகு, முத்து இவ்வாறான பொருட்கள். அதே போல அதுல 3 காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே போல அடுத்த வினாவை நாங்க பார்ப்போம். திருவோணமலை துறைமுகத்தின் மீது ஆங்கிலேயரின் கவனம் ஈர்க்கப்பட்டமைக்கான காரணங்கள் இவை. திருவோணமலை துறைமுகத்தின் மீது ஆங்கிலேயரின் கவனம் ஈர்க்கப்பட்டமைக்கான காரணங்கள் இவை. முதலாவது, திருகோணமலை துறைமுகம் வங்காள விரிகுடாவை நோக்கி அமைந்திருத்தல். அதுல 2வது, இந்தியாவின் கிழக்கு கரையோரத்தில் ஆங்கிலேயரின் கடற்படை பலத்தை பாதுகாக்க பொருத்தமான துறைமுகம் காணப்பட்டமை. அதுல 3வது காரணம், வடகிழ் பருவக்காற்று காலத்தில் கப்பல்களை பாதுகாப்பாக நங்கூரமிட்டு நிறுத்தி வைக்கக்கூடிய துறைமுகமாக திருகோணமலை துறைமுகம் காணப்பட்டமை. இந்த 3 காரணங்களை நாங்கள் குறிப்பிட முடியும். அடுத்தது
அடுத்த வினா, இலங்கையின் அமைவிட முக்கியத்துவத்தினை குறிப்பிடுக. இலங்கையின் அமைவிட முக்கியத்துவத்தினை குறிப்பிடுக. 1. இலங்கை இந்தியாவுக்கு அருகில் இருந்தமை. 2. வங்காள விரிகுடா உள்ளிட்ட இந்தியாவை சூழ உள்ள கடற்பிரதேசங்களில் கடற்படை வியாபார ஆதிக்கத்தை நிலைநிறுத்த பொருத்தமான இடமாக இருந்தமை. அதுல 3வது காரணம், பிரான்சியருடன் பிரித்தானியருக்கு மோதல் ஏற்படும் சந்தர்ப்பங்களில் பழுதடைந்த கப்பல்களை திருத்துவதற்கு திருகோணமலை துறைமுகத்தினை பயன்படுத்த முடிந்தமை. அப்ப இது இன்றைய பாடப்பரப்பில கற்ற சில வினாவிடைகள். உங்களுக்கு பகுதி 2ற்கு உதவக்கூடியவை பரீட்சைக்கு. ஆனபடியால இந்த இவ்வளவு வினாக்களும் இந்த கற்றற் பகுதியில பெறப்பட்டுள்ளது. இந்த வீடியோ ஓயல் கற்கும் மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நினைக்கின்றேன். இந்த வீடியோவை பார்க்கும் மாணவர்கள் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.